தமிழகத்தில் குடியரசு தின விழா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு. ரோந்து பணியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. விழா நடைபெறும் பகுதியில் பாதுகாப்பு பணியில் 6800 போலீசார் நிறுத்தம். குடியரசு தின விழா அன்று நடைபெறுவதாக இருந்த கிராம சபை கூட்டம் ரத்து. கொரோனா பரவல் எதிரொலியாக நடவடிக்கை என தமிழக அரசு அறிவிப்பு. தங்கள் கிராமத்தில் மதுக்கடை வேண்டாம் என கிராம சபைகள் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. மூட வேண்டும் என்று மட்டுமே கோரிக்கை வைக்க அதிகாரம் உள்ளது என்றும் நீதிமன்றம் கருத்து. MBBS படிப்புகளுக்கு 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5175 இடங்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 534 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழகத்தில் மேலும் 30,215 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 46 பேர் உயிரிழப்பு என்றும் சுகாதாரத்துறை தகவல். IAS, IPS அதிகாரிகள் அதிகம் கிடைக்க வழிவகை செய்யும். IAS நியமன விதிகளில் மாற்றம் குறித்து மத்திய அரசு விளக்கம். தஞ்சை மாணவி தற்கொலை வழக்கில் வீடியோ எடுத்தவர் நாளை வல்லம் DSP முகாம் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். செல்போனை ஒப்படைக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும். 2வது அலை அளவுக்கு தற்போது நிலவரம் மோசமாக இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு. மேலும் 5 மாதங்கள் கால அவகாசம் வழங்கி தமிழக அரசு உத்தரவு. உள்ளூர் பொருட்களை வாங்குவோம் என்ற திட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும். பாலசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். நொய்டா சர்வதேச திரைப்பட விழாவில் 3 விருதுகளை வென்ற ஜெய் பீம் திரைப்படம். தலைக்கு 2 கேஸை போட்டு விடுங்க. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. ராசாக்கண்ணு, மொசக்குட்டி, இருட்டப்ப இந்த 3 பேரும் ஹாபிச்சுவல் அஃபண்டர்ஸ். சிறந்த நடிகராக சூர்யாவும் சிறந்த நடிகையாக லிஜோ மோல் ஜோஸும் தேர்வு.